ஹாய். அன்னைக்கு பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு போன் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. சரி, வேலை பிஸில நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன சொன்ன? அதாங்க என் லவ், அந்த பொண்ணு. உன் லவ் பத்தி நான் பேச என்ன இருக்கு? ஏங்க என் மேல ஏதாவது கோவத்துல இருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் ஏதாவது செஞ்சுட்டேனா? இல்ல ஏதாவது பேசிட்டேனா? அதை தாண்டா பேசிட்டு இருக்க. கன்ஃபார்ம் அதேதான். நீங்க முறைக்கிறீங்க. நான் ஏதோ உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் இப்போதைக்கு மன்னிச்சிருங்க. அப்புறமா நீங்க என்ன 4 அடி அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன். அதுக்காக என்ன கைவிட்டுறாதீங்க. நான் என்ன பண்ணணும்? நீங்க தான் என் காதலை பத்தி, அந்த பொண்ணை பத்தி எங்க வீட்டுல எடுத்து சொல்லணும். ரொம்ப முக்கியம். சொல்றேன். அவ்வளவுதானே? நான் போலாமா? ஏங்க இருங்க, ரொம்ப கோவமா தான் இருக்கீங்க. சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்த்திபா. அப்போ நான் லவ் பண்ற பொண்ணு பேரை கூட கேட்காம போறீங்க. வர வர உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்லாம போச்சு. நீயா ஏதாவது நினைச்சு பேசிட்டு இருக்காத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன, அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்கணும், அதானே? சரி சொல்லு, அந்த பொண்ணு பேர் என்ன? நீங்க ஒண்ணும் கேட்க வேணாம். நீங்களா கேட்டிருந்தா எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கும். என்ன பத்தி யாருக்கும் கவலையே இல்ல. ஓஹோ, ஃபீல் பண்றியா பார்த்திபா? பண்ணு பண்ணு, நல்லா பண்ணு. ஏங்க கலாய்க்காதீங்க. பின்ன நீ லவ் பண்ற பொண்ணு பேரை சொல்லணும்னு பிளான் பண்ணி தானே வந்த. அப்ப சொல்லி தொலை. நிஜமாவா? ஆமா ஆமா. ஆனா நான் சொல்ல மாட்டேனே. அப்ப நான் கிளம்புறேன். ஏங்க சும்மா எல்லா டயலாகையும் கேட்டு போனா ஒரு ஃப்ளோ மிஸ் ஆகுது இல்ல? இப்ப நான் என்ன பண்ணணும்ங்கற நீங்களே கெஸ் பண்ணுங்க பாப்போம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ரம்யா, முனியம்மா, கமலா. ஏங்க ஜில் ஜில். ஏங்க ஜில் ஜில்லா? எங்க இருந்துங்க இந்த மாதிரி பேர்லாம் பிடிக்கிறீங்க? அப்புறம் நீ லவ் பண்ற பொண்ணோட பேரு எனக்கு எப்படி தெரியும்? சரி சரி, மூஞ்சையெல்லாம் அப்படி வச்சுக்காத. அட்லீஸ்ட் க்ளூ ஆவது கொடு. க்ளூன்னு சொல்ல முடியாது, ஆனா அந்த பேரே ஒரு கவிதை. அவங்களே ஒரு கவிதை மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேற எப்படி பேர் வைக்க முடியும் சொல்லுங்க? அந்த பேரை சொல்லி கூப்பிட கூட வேண்டாம், நினைச்சாலே போதும். மனசுக்குள்ள அப்படியே 1000 பூ பூத்த மாதிரி இருக்கும். பார்த்திபா, இருங்க, அவங்க அவ்வளவு அழகு. அவ்வளோ சாஃப்ட். ஆனா அதே டைம்ல செம்ம கெத்துங்க. அந்த ஸ்டைலு, அந்த சிரிப்பு, ஆஹா. அவங்க கோபம், அதுதான் இருக்கிறதுலே ஸ்பெஷல். அதுக்கேத்த மாதிரி அவங்களோட பேரு.
ஓ சாரி சாரி சாரி, ரொம்ப பேசிட்டேனா? ஆ, புரிஞ்சா சரி. பேரை சொல்றியா? ம். சரண்யா. சரண்யா, மை லவ். அழகான பேர்ல. சரி, பேரை சொல்லியாச்சுல, நான் கிளம்புறேன். ஏங்க என்னங்க இவ்ளோ ஈஸியா சொல்லிட்டீங்க? ஏய், ஒழுங்கு மரியாதையா போயிடு. என் வேலை விஷயத்துல வந்து விளையாடாத. போ, கிளம்பு முதல்ல, ஏன்? கிளம்பு. வந்துட்டான், வேற வேலை இல்லை. ஏங்க என் காதுல உங்களுக்கு விளையாட்டா போச்சா? ஏய் வேண்டாம், அப்படியே வண்டியை மேல ஏத்திடுறேன். ஒழுங்கா போ. ஏங்க வேற வேலை இல்லை, ஒழுங்கா போ. நீங்க அவங்களை ஏமாத்தி தான் அந்த சொத்தை வாங்க போறீங்க. அதெல்லாம் வேணாங்க. அப்படி பாதியில எல்லாம் விட்டு வர முடியாது. அவங்களே உங்களை துரத்திட்டாங்கன்னா நான் அந்த வீட்டுக்கு போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிடும். நீங்களும் ஊருக்கு வந்துருவீங்கல்ல. இப்ப என்ன பிரச்சனைன்னு வந்திருக்கான்னு தெரியலையே. சிங்கமுத்து அண்ணே, என்ன திடீர்னு கால் பண்ணி வர சொல்லிருக்க? வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? இல்லப்பா, வீட்ல வச்சு பேச முடியாத விஷயம். ஏன மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமாம்பா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப டென்ஷனா இருக்குதுப்பா. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுண்ணே. ஆமா, என்ன பிரச்சனைண்ணே? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இல்ல வெளியில ஏதாவது பிரச்சனையா? வீட்டு பிரச்சனை தான் சிங்கமுத்து. அதுவே தலைக்கு மேல இருக்கு. இதுல வெளியில இருந்து பிரச்சனை வந்தா அப்புறம் அவ்வளவுதான்ப்பா. ஏன்னா ரஜினி எதுவும் பிரச்சனை பண்றாளா? ஏன்னு இப்ப நான் என்ன கேட்டேன்னு இப்படி பாக்குற? பிரச்சனை பத்மா கிட்ட இருந்துப்பா. என்ன சிங்கமுத்து, என் பொழப்பு உனக்கு சிரிப்பா போச்சா? அண்ணே, நான் அதை மறந்துட்டேனே. சொல்லுண்ணே, என்ன பிரச்சனை? அது என்னமோ தெரியல சிங்கமுத்து. இவ்வளவு நாள் நல்லாதான் இருந்தா. இப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. ரஞ்சிதத்தையும் பசங்களையும் பார்க்க போக கூடாது, இங்க இருக்கவே வேணாம், நாம மொத்தமா ஊருக்கு போயிடலான்னு சண்டை போட்டுட்டு இருக்காப்பா. ஏன், என்னவா அவங்களுக்கு? இங்க என்ன அவங்களுக்கு குறைஞ்சு போச்சா? அதான் எனக்கும் தெரியல. நானும் என்னெல்லாமோ சொல்லி பார்த்துட்டேன். என்ன அவங்க போறாங்கன்னா போன விடுவியா? அதை விட்டுட்டு சும்மா புலம்பிக்கிட்டு இருக்க? அண்ணே, உன் குடும்பம் இதுதானே. அட, அந்த ரஜினியை விட்டு தள்ளுனே. மத்தவங்க எல்லாம் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கண்ணே. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க முடியுதுன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு பாத்தியா? நானும் அவளை நீ வேணா போன்னு சொல்லிட்டேன்ப்பா. ஆனா அவ என்ன சொன்னா தெரியுமாப்பா? நான் போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு போய் நான் தான் உன்னுடைய 2வது பொண்டாட்டிங்கிற விஷயத்த சொல்லிட்டு தான் போவேன்னு சொல்றாப்பா. சரிண்ணே, இப்ப என்ன? அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண முடியாம இங்க இருந்து அவங்க கிளம்பணும், அவ்வளவுதானே? அண்ணே, அது ஏன் பொறுப்புண்ணே.
நீ கவலைப்படாம வீட்டுக்கு போய் பசங்களையும் அண்ணியையும் போய் பாரு. பாவண்ணே, நீ இல்லாம இத்தனை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கண்ணே. சரிப்பா, உன்னை நம்பிதான்ப்பா போறேன். அண்ணே, நீ என்ன நம்புறன்னு சொல்லிட்டல்ல, அதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேச தேவையில்லை. நிம்மதியா கிளம்புன, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. அவளை இங்க இருந்து கிளப்புறதும் உன் வீட்டுக்கு உண்மை தெரியாம பாத்துக்கிறதும் உன்னை விட எனக்கு ரொம்ப முக்கியம். டேய் தம்பி, எல்லா பொருளையும் ஏத்திட்டியாடா? இல்லண்ணே, ஒரே ஒரு போட்டோ மட்டும் இருக்கு. உங்க ஃப்ரெண்டு கொடுத்துட்டு போன போட்டோ. எடுத்துட்டு வா பாப்போம். கொஞ்சம் இருங்க, போய் எடுத்துட்டு வரேன். டேமேஜ் ஆகாம பாத்துக்கோ. அண்ணா, இந்த போட்டோ தானே? டேய், இது மகேஷ் சார் கொடுத்துட்டு போனதுடா. ஆமாண்ணே. அன்னைக்கே வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. இரு, நான் கால் பண்ணி பாக்குறேன். டேய், அவர் போன் எடுக்கல. நீ என்ன பண்ற? இந்த ஃப்ரேமை பக்காவா பேக் பண்ணி வீட்ல கொடுத்துரு. அவங்க வீடு 3வது ரைட்ல ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. சரிங்கண்ணா. பார்த்து பத்திரமாடா. ஓகேண்ணா. எதுக்கு அவர் வந்து அலையணும்? அவர் தான் கொடுத்தாரு, மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, கொடுத்துறேண்ணா. சரிடா. டேய், அந்த கண்ணாடி பாக்ஸ் மட்டும் பத்திரமா வச்சுக்கோ. சரிவா? சார், சார். யாரு? மகேஷ் சார் இல்லையா மேடம்? இல்ல, அவரு வெளில போயிருக்காரு. அந்த மேடம் இருக்காங்களா? இல்ல, அவங்களும் வெளில போயிருக்காங்க. என்ன விஷயம்? நான் போட்டோ ஸ்டுடியோல இருந்து வரேன் மேடம். ஹலோ, நான் மகேஷ் பேசுறேன். சொல்லுங்க சார். சாரிங்க, உங்க கால் வந்தது கவனிக்கல. டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். மகேஷ் சார், நீங்க வச்சுக்க சொன்ன போட்டோ இங்கேயே தான் இருக்கு. ஆமா, இருக்கட்டும், அங்கேயே நான் வந்து எடுத்துக்கிறேன். சார், நாங்க கடையை ஷிஃப்ட் பண்றோம். அதை கொடுத்துடலான்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓ, அப்படியா? சரி, ஓகே, கொஞ்ச நேரத்துல நானே வந்து எடுத்துக்கிறேன். இல்ல சார், நீங்க கால் எடுக்கலன்னு வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனா வரவே இல்லை மேடம். நாங்க அந்த கடையை ஷிஃப்ட் பண்றோம் மேடம். அதான் ஓனர் கொடுத்துட்டு வர சொன்னாரு. கொடுங்க. என்னங்க சொல்றீங்க? எதுக்கு வீட்டுக்கு அனுப்புனீங்க? ஆமா சார். அட என்னங்க நீங்க? என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பையனுக்கு கால் பண்ணி போட்டோவை கடைக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க. நானே கடையில வந்து வாங்கிக்கிறேன். பையன் கிளம்பி போயிட்டானே சார். ஓ, நானும் கிளம்பிட்டேன். பையன் இந்நேரம் கிளம்பி வந்துட்டு இருப்பான் சார். அண்ணே, வண்டி எடுங்கண்ணே. சரிப்பா. என்ன பண்றது இப்ப? போன் அட்டெண்ட் பண்ணாம என்ன பண்றா இவ? சொல்லுங்க. எங்க இருக்க நீ? நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கேன். நிஷா, நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்திருக்கு. ஏங்க, என்னாச்சு? அந்த போட்டோ கடை ஷிஃப்ட் பண்றாங்களாம். போட்டோவை எடுத்துட்டு போக சொல்லி கால் பண்ணிருக்காங்க. நான் கவனிக்கவே இல்ல. ஓ, அந்த போட்டோ இப்ப வீட்டுக்கே வந்துடுச்சு.
என்னங்க சொல்றீங்க? வீட்டுக்கா? ஐயோ, அது மட்டும் ராதிகா கண்ணுல பட்டுச்சு. ஐயோ, கொண்டு போன பையன் போனையும் வச்சுட்டு போயிட்டானா? அவனையும் காண்டாக்ட் பண்ண முடியல. நீங்க பாட்டுக்கு ஈஸியா சொல்றீங்க. அந்த ராதிகாவை நினைச்சாலே எனக்கு பிபி ஏறுது. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. நான் என்ன பண்றது? அத பாக்கவா இல்ல வீட்டுக்கு போகவா இல்ல உன்னை பிக்கப் பண்ண வரவா? நான் கார்ல தாங்க வந்திருக்கேன். நான் வீட்டுக்கு போறேன். நீங்க உடனே வந்து சேருங்க. சரி, ஓகே நிஷா. இங்க பத்மான்றது யாருமா? நான் தான் பத்மா. ஏன் சார், என்ன விஷயம்? ஏமா, உடனடியா அந்த வீட்டை காலி பண்ணணும். வீட்டை மட்டும் இல்ல, ஊரையே காலி பண்ணிட்டு போகணும். எதுக்கு? எங்களை ஊரை விட்டு போக சொல்றதுக்கு நீங்க யாரு? சிங்கமுத்து, மாரிமுத்தோட தம்பி. நீ என்னமோ சொத்தை கேட்க கூடாது, விற்க கூடாதுன்னு எங்க அண்ணனை மிரட்டினியாமே. இங்க பாருங்க, நீங்க யாரா வேணா இருங்க. என் புருஷன்கிட்ட நான் பேசுறது எங்க சொந்த விஷயம். அத பத்தி நீங்க பேச வேண்டாம். யோ, என்னையா இதெல்லாம்? அவர் எதுக்கு மிரட்டுற? கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? நான் என் புருஷன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏமா, புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்க? அவர்தான் உன் புருஷங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? என்னையா பேசாம நிக்கிற? சொல்லு. என் கழுத்துல தாலி கட்டியிருக்கல, இதோ இது உன் பொண்ணு தானே? இன்னொரு பொண்ணு இருக்கால, சொல்லியா? எல்லாம் சரிதாமா. ஆனா சம்சாரம் இருக்கும் போதே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது செல்லாதுன்னு தெரியாதா? இத்தனை வருஷமா அந்த குடும்பத்தை விட்டுட்டு ஏன் கூட தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு. நீ எங்க அண்ணனை அப்படி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கிற. இந்த பார், இப்போ அவர் தன்னுடைய குடும்பத்தோட வாழ போறாரு. அவர் தொழில் பண்ணணும்னு நினைச்சா அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு கேக்குறேன். ஏன் கூட ஊருக்கு வான்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்ற? எனக்கு உரிமை கிடையாதா? கிடையாதா? சொல்லியா? சொல்லு. சொல்லு. சார், பாத்தீங்களா சார், உங்க கண்ணெதிரே எப்படி மிரட்டறா பாருங்க. முதல்ல இவங்களை ஊரை விட்டு போக சொல்லுங்க சார். யோ, சட்டப்படி நான் உன் பொண்டாட்டி இல்லனா கூட போகட்டும். உன் மனசாட்சிக்கு தெரியும்ல. வாயை திறந்து பேசியா? ஏமா, கையெடுங்கம்மா முதல்ல. இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்க, அம்மாவும் பொண்ணு இங்க வேற தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன்.
கேட்டியாயா? என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு கேட்டியா? கேட்டுட்டு இப்படி நிக்கிறியே, எப்படியா உன்னால முடியுது? சீ! நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்தான்னு நினைச்சாலே அருவருப்பா இருக்கியா? ஏய், நீ ஒண்ணும் ஊரை கூட்டி தாலி கட்டின ஒரிஜினல் பொண்டாட்டி இல்லல்ல? சும்மா கத்தி அழுது இங்க சீன் போட்டுக்கிட்டு இருக்காத. முதல்ல கிளம்புற வழிய பாரு. இல்லன்னு வச்சுக்கோ, உன் துணி மணி பாத்திர பண்டமெல்லாம் தூக்கி வீசி கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவேன். இது எல்லாத்துக்கும் நீ அனுபவிப்ப, நிச்சயமா அனுபவிப்ப. சீ!